ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, மனைவி. மனைவி என்றால் ஆத்திரப்படுபவள், மனைவி என்றால் கோபப்படுபவள், மனைவி என்றால் சிடுசிடுவென்று பேசுபவள். இப்படித்தாங்க நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மனைவியை பற்றி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறல. கேளுங்க. என்னங்க, உங்கள் அம்மா என்ன இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்ப நான் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கேன்? எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறதே இல்லை. எதையுமே என்கிட்ட கலந்து பேசிக்கிறது இல்லை. நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க. அப்ப நான் எதுக்காக இருக்கிறேன்? நான் அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா வீட்டில் நான் ராணி மாதிரி வளர்ந்தேன். என்னதுனாலும் என்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க கடைசி நிமிஷத்துல தான் என்கிட்ட சொல்றீங்க. ஏமா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றேன், கேளு. 2 வார்த்தை அமைதியா பேசுங்க, பாசமா பேசுங்க. அடுத்த நிமிஷம், ச்சே, நம்ம மாமியார், நம்ம வீட்டுக்கார், இது நம்ம குடும்பம், நம்ம அப்படி யோசிக்க கூடாது, நம்ம பேசக்கூடாது. அதை விட்டுட்டு, ஆமா, இப்ப என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னால அதை ஏத்துக்க முடியலையா? முடிஞ்சா இரு, இல்லைன்னா கிளம்பு. உங்ககிட்ட கேட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா அவளும் ஆத்திரத்துல கிளம்பி போயிடுவா. அங்க போய் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கீங்க? காலையில எந்திரிக்கும் போது நம்ம வீட்டுக்காரரு ஆஃபீஸுக்கு டைமுக்கு எந்திரிச்சாரா? அத்தை கரெக்டாக சமைச்சு கொடுத்தாங்களா? மதியம் ஹோட்டலில் சாப்பிட்றாரா? சமைச்சு எடுத்துகிட்டு போனாரா? ஹோட்டலில் சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காது. ஈவினிங் வந்தால் டயர்டாக இருப்பார், தலை வலிக்கும், டீ போட்டு கொடுக்க முடியாது. உங்களை பற்றியே தான் நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நீங்கள் பேசுகிற 2 வார்த்தை பாசமாக இருந்தா அங்கேயே இருந்துருவா. உங்கள் காலடியில் நாயோ பூனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பா. நீங்கள் கொண்டு போகிற விதத்தை பொறுத்து தாங்க இருக்கு. மனைவிங்கிறவ மென்மையானவள் தான், ஆத்திரப்படுபவள் தான், கோபப்படுபவள் தான். அது எல்லாத்துலேயுமே ஒரு அன்பு இருக்கும். அன்பினுடைய ஆழம் அதிகமாக இருக்கும்போது தான் உங்ககிட்ட அவள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் சண்டை வராது. நிம்மதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். மனைவிங்கிறவளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பம் நல்லபடியாக போகும். இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.